Good morning, dear student. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற lesson PHP conditional statements, that is lesson number 6. PHP conditional statementsல நம்ம பார்க்க போகிறது simple if statement, if else statement and nested if else statement பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி conditional statementனா என்னன்னு பார்ப்போம். A program statement that causes a jump of control from the one part of a program to another part is called control statement. இப்போ நேராக போயிட்டே இருக்கோம், ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் ஒரு டைவர்ஷன். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆர்டரை மாற்றி அமைக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எ ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் that causes a jump of control from one part of the program to another is called control statement. Like any other language, like PHP also allows to write code that perform different actions based on the conditions or logics. ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணியோ ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணியோ ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், இதெல்லாம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. if else statement, if else statement, switch statement, these are the control statement. இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இதில் if else ஸ்டேட்மெண்ட் அண்ட் சுவிட்ச் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம பிஹெச்பியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட். இது என்னென்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப் எ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு ஆஸ் பர் த யூசர் எக்ஸ்பெக்டேஷன். அப்படின்னா என்ன, திஸ் இஸ் அ சிம்பிளஸ்ட் பிஹெச்பி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ ஒரு பிளாக் ஆஃப் கோடையோ எக்ஸிக்யூட் பண்ணும். எது, சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு வீட்டில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரியல் லைஃப்பில் ஒரு வீட்டில் அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க பையனை கூப்பிட்டு கடைக்கு போக சொல்கிறாரு. அந்த பையன் டிமாண்ட் பண்ணுறான், அதாவது கண்டிஷன் போடுறான், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் கடைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த கண்டிஷனை அந்த அப்பா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவன் அந்த வேலையை செய்வான். ஒரே ஒரு பாசிபிள், அவங்க அப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்வான். ஸோ இது வந்து சிம்பிள் இஃப். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த செட் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான். ஃபால்ஸ்னா இங்கே நோ ஆப்ஷன். இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், பிஹெச்பியோட ஓப்பன் டேக் பாஸ் மார்க் ஈக்குவல் டு 35 ஒரு வேரியபிளில் 35 அப்படின்ற மார்க்கை கொடுத்துருக்கேன். இது பாஸ் மார்க் அப்படின்ற வேரியபிளில். இப்போ ஸ்டூடெண்டோட மார்க் 70, ரெண்டு வேரியபிள் இருக்குது. பாஸ் மார்க்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட் மார்க்னு ஒரு வேரியபிள் இருக்குது. கண்டிஷனை செக் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க். அப்போது ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்க மார்க்கு ஏற்கனவே பாஸ் மார்க்காக கொடுத்துருக்க அந்த வேல்யூவோட கிரேட்டர் than இருக்கா ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருந்ததுன்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன், எக்கோ த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் தி ப்ரமோஷன் அப்படின்ற மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். சப்போஸ் நான் கொடுத்துருக்க மார்க் வரும் 30ன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகாது. எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ கண்ட்ரோல் எப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குள்ளே வரும்னா நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால், தட் இஸ் கண்டிஷன் ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படின்ற பூலியன் வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் நமக்கு என்ன வரும், இந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். If else statement evaluates a condition and execute a set of code if the condition is true and another code if the condition is false. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் உண்டு. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும். நான் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இப்போ ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும், அதாவது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகணும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் பிளாக்ல எக்ஸிக்யூட் ஆகணும். திரும்ப சொல்கிறேன், கண்டிஷனோட ரிசல்ட் எது வேணால் வரலாம், ஒன்று ட்ரூவாக வரலாம், இன்னும் ஃபால்ஸாக வரலாம். ட்ரூவாக வந்தது அப்படின்னா ட்ரூ பிளாக், தட் இஸ் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த சிம்பிள் இஃபில் ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான், அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த செட் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இங்கே கண்டிஷனரோட ரிசல்ட் எதுவாக இருந்தாலும், அதாவது ட்ரூவாக இருந்தாலும் சரி
ஃபால்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், அதே ப்ரோக்ராம் மார்க் கொடுத்துருக்கோம். என்ன மார்க் கொடுத்துருக்கோம்? பாஸ் மார்க் வந்து 35, ஸ்டூடெண்ட் மார்க் வந்து 17 கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் அதுக்குள்ளே பாரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட் மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறேன், த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன் அப்படின்ற மெசேஜை கொடுக்குறேன். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா, சப்போஸ் நான் கொடுக்குற வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 35 இல்லை, தட் மீன்ஸ் 0 to 34 அந்த ரேஞ்சில் வேல்யூ இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், த ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன் அப்படின்ற ரிசல்ட் கொடுக்குறோம். அப்போ ரெண்டு ரிசல்ட்டும் ஒரே டைமில் வருமானா வராது, எதனா ஒரு ரிசல்ட் தான் வரும். அதாவது த ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன் அப்படின்ற ரிசல்ட் வரலாம், அப்படி இல்லைன்னா த ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரமோஷன் அப்படின்ற ரிசல்ட் வரலாம். ஸோ இந்த ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி வரும்னா மேலே கொடுத்துருக்க கண்டிஷன், அந்த கண்டிஷனோட ரிசல்ட்டு, அதாவது கண்டிஷனோட ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா இஃப் கீழே இருக்கிற அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஓப்பன் கர்லி பிரேஸும் க்ளோஸ் கர்லி பிரேஸுக்கும் இடையில கொடுத்துருக்க அந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நான் கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எதனா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், எய்தர் இஃப் பிளாக் ஆர் எல்ஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் அட் எ டைம் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ரிசல்ட்.